ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். நாளைக்கு பொங்கலுக்கு முன்னாடி நம்ம பொங்கல் பானையை எப்படி நம்ம இந்த மாதிரி பிராஸில் இருக்கும் இல்லையா, வெண்கல பானை வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எப்படி புதுசு போல் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இது நான் போன வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பானையெல்லாம் வாங்கி 21 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ இந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த பானை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம இதை மறுபடியும் எடுப்போம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டல் ஆகி இருக்கும். இதை எப்படி நல்லா பிரைட்டாக நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சின்ன பானையை நான் உங்களுக்கு இது மாதிரி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. பானையை நீங்கள் முதல்ல வாஷ் பண்ணக்கூடாது, பானை ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஒரு சின்ன பீஸ் புளி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி எடுத்துக்கோங்க. இந்த ஈரம் இல்லாத பானையில் லேசாக தண்ணியில் இந்த புளியை தொட்டு இப்படி லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு டக்குன்னு அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு வேறு எந்த ஒரு ஸ்பெஷலான பொடியோ கெமிக்கல்ஸோ எதுவுமே தேவையில்லை. புளி ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும். பானை ஈரம் பண்ணிடக்கூடாது. ஈரம் இல்லாத பானையில் இந்த புளியை தண்ணியில் தொட்டு இப்படி நீங்கள் நல்லா தேய்ச்சி விடணும். ரொம்ப கை வலிக்கவும் தேய்க்க தேவையில்லை. பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த புளியை அப்ளை பண்ண இடத்துக்கும் அந்த பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இந்த பானை முழுக்க இந்த புளியை முதல்ல அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருள் வச்சு அதுவும் நம்ம வீட்டிலையே நம்ம எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் வச்சு இதை க்ளீன் பண்ண போகிறோம். அதை போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பானை நல்லா பளிச்சுன்னு நேற்று வாங்கின பானை மாதிரி நல்லா புதுசு போல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த புளியை வச்சு முதல்ல இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேய்க்கணும்னு சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளவுதான். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி பானையோடைய எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பப்போ இடையில அந்த தண்ணியை தொட்டு இந்த புளியால் இந்த பானை எல்லா புளி இந்த பானையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். தேய்க்கிறோன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வேறு ப்ரெஷ்ஷெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, அந்த புளியை மட்டுமே வச்சு இப்படி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பானையுடைய உள் பக்கமும் கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ உள்ள வெளியே எல்லாமே இந்த மாதிரி நல்லா இந்த புளியை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிற இந்த ஒரு பொருள் வச்சு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுடைய இந்த பானை. நல்ல ஷைனிங்காக புத்தம் புதுசாக பளபளன்னு புதுசாக வாங்கின வெண்கல பானை மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ அது என்ன பொருள்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? அதுதான் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய சாதாரணமான கோலப்பொடி. நம்ம வாசலில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கோலப்பொடியிலேருந்து கொஞ்சமாக தொட்டுட்டு, இப்போ பானையை நம்ம கழுவில் அந்த புளி அப்ளை பண்ண அதே பானையில் அந்த கோலப்பொடியை கொஞ்சமாக தொட்டு அப்ளை பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த பானையில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே போயிடும். பாருங்கள், தேய்க்க உங்களுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம வெறும் கையில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்கள் கையும் டேமேஜ் ஆகிடாமல் சும்மா லைட்டாக அப்படி நீங்கள் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். உள்ளே வெளியே எல்லா பக்கமும் லைட்டாக ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த வெள்ளை கோலப்பொடி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தண்ணியில் நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த விளிம்புலலாம் கூட கருப்பாக இருக்கும், அந்த இடத்துலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த ப்ராசஸ் முழுக்க நான் ப்ரெஷ்ஷெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, கையால் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வாஷ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் நம்ம அந்த பெரிய பானை இன்னும் நம்ம க்ளீன் பண்ணல, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண பானை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக புதுசு மாதிரி இருக்குது. பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு பொங்கலுக்கு பானை ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்கல பானை வெண்கலத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பித்தளையிலலாம் ஏதாவது பானை, அண்டா, அந்த மாதிரி பித்தளையில் பூஜை பொருள்கள் வச்சுருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த பெரிய பானையையும் நான் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி படக்கூடாது, பானையில் பானையை நனைச்சி ஈரமாக்காமல் அந்த ட்ரையாக இருக்க பானையில் நம்ம இந்த ஈரமான புளியை வச்சு லைட்டாக உள்ளே வெளியே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹீரோ நம்மளுடைய கோலப்பொடி தாங்க. அந்த கோலப்பொடியை வச்சு லைட்டாக லேசாக நீங்கள் அப்படி ரப் பண்ணிங்கன்னா போதும். இந்த வெண்கல பானை, பித்தளை பானை, பித்தளை பொருட்கள் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், வெளியில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது உள் பக்கமும் அதே மாதிரி அந்த புளியை வச்சு நல்லா ரப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய கோலமாவு, கோலப்பொடி இருக்கு இல்லையா, அது லைட்டாக ரப் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உள்ளே வெளியே எல்லா பக்கமும் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இப்படி லைட்டாக தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தேய்க்கும் போதே நல்லா தெரியும். நல்லா பிரைட்டாக புதுசு போல் பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுடைய வெண்கல பானை. பாருங்கள், இப்போ எல்லா பக்கமுமே நல்லா இந்த மாதிரி அந்த கோலப்பொடியை அப்ளை பண்ணியாச்சு. நான் இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல எவ்வளோ டல்லாக இருந்தது இந்த பெரிய பானை அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஆரம்பத்தில். இப்போ பாருங்கள், நல்லா புதுசு போல் பளபளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு நல்ல ஈரமில்லாத ஒரு காட்டன் துணியில் நல்லா இந்த மாதிரி தொடச்சிட்டு வச்சிங்கன்னா பொங்கலுக்கு பளிச்சுன்னு நேற்று வாங்கின பானையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு புதுசு போல் உங்களுடைய பானையை மாற்றிட முடியும். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பானை அப்படின்னு சொன்னால் என்னாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்கலம், அப்புறம் பித்தளை பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண 2 பொருள் வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். வேறு கெமிக்கல்ஸோ எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.